அனைவருக்கும் வணக்கம். இது சினிமா ரசிகன். உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ராஜுங்கிற ஒரு இளைஞர் சினிமா கனவோட சென்னைக்கு வர்றாரு. கோயம்புத்தூர்காரு. அப்படி வந்தவரை இயக்குனர் பாரதி ராஜா தன்னுடைய உதவி இயக்குனரா சேர்த்துக்கிறாரு. போக போக அந்த ராஜுவுடைய கதை சொல்ற விதமும் அவர் சொல்லக்கூடிய வசனங்களும் பாரதிராஜா சாருக்கு ரொம்பவே பிடிச்சு போக அந்த டைம்ல தான் உலகநாயகன் கமல்ஹாசன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ஸ்ரீதேவி இவங்க நடிச்ச 16 வயதினிலே படத்தை இயக்குவதற்கு பாரதி ராஜா மாரிக்கண்ணு என்கிற தயாரிப்பாளரால் ஒப்பந்தம் செய்யப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது மாரிக்கண்ணு மாரிக்கண்ணுக்கு ஃபைனான்ஸ் பண்ணக்கூடிய ஃபைனான்ஸ் கார்ட்ட கதை சொல்லணும் அப்படின்னு சொல்லி பாரதி ராஜாட்ட மாரிக்கண்ணு கேட்க உடனே தன்னுடைய உதவி இயக்குனரான ராஜு அனுப்பி கதை சொல்றாரு. உடனே மாரிக்கண்ணுக்கு அவரு மேல ஒரு நம்பிக்கை இல்லாம, இந்த பையனை போட்டு புதுசா அனுப்பி வைக்கிறீங்க, இந்த பையன் எப்படி கதை சொல்லுவான், கதை சொல்லும்போது ஏதாவது சொதப்பிட்டுன்னா படத்தோட ஃபைனான்ஸ் கொடுக்கக்கூடியவர் என்ன சொல்லுவான்னு தெரியாதே அப்படின்னு சொல்லி பாரதி ராஜாட்டு பயப்படுறாரு மாரிக்கண்ணு. உடனே பாரதி ராஜா அதுக்கு நீங்க ஒன்றும் பயப்படவே வேண்டாம், என்னை விட அந்த பையன் நல்லாவே கதை சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் ராஜுங்கிறவரை கதை சொல்ல அனுப்புறாரு. கதை கேட்டுட்டு இருந்த மாரிக்கண்ணவும் அந்த ஃபைனான்சியரும் கடைசி நேரத்துல எல்லாம் கதையெல்லாம் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ரொம்பவே அசந்து போயிட்டாங்க. ஏன்னா அப்படி ஒரு கதையை ரொம்ப தெள்ள தெளிவா சொல்லி ரொம்ப அசத்திருக்காரு அந்த ராஜு. ராஜுடைய கதைத்திறனை பார்த்த உடனே மாரிக்கண்ணுக்கு சந்தோஷம் ஆக உடனே படத்தோட வேலைகள்லாம் ஆரம்பிச்சு பூஜையெல்லாம் போட்டு பட வேலையெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமிங்ல தான் சில வசனங்கள்லாம் அந்த படத்துல நீங்க பார்த்துருப்பீங்க. சப்பானிங்கிற கேரக்டர்ல கமல்ஹாசன் நடிச்சிருப்பாரு. பரட்டைங்கிற கேரக்டர்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிருப்பாங்க. மயில்ங்கிற கேரக்டர்ல ஸ்ரீதேவி நடிச்சிருப்பாங்க. திரைக்கதை வசனம்லாம் எழுதுனதுக்கு அப்புறம் ராஜுகிட்ட பாரதி ராஜா சார் ஐடியா கேட்கிறாரு. என்னையா மனசுல உள்ளதை அப்படியே சொல்லியா, ஏதாவது நினைச்சுக்கிட்டு இருக்காத, இந்த சீன்ல எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் மனசுகள் எல்லாமே ஒப்பீனியன் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜுகிட்ட பாரதி ராஜா சார் கேட்கிறாரு. அப்போ அந்த சப்பானிங்கிற கேரக்டர் மயில் அப்படின்னு சொல்ற வார்த்தை ரொம்ப சாதாரணமா தான் இருக்கு. சப்பானிங்கிற ஒரு கேரக்டர் ஒரு அப்பாவித்தனமான ஒரு கேரக்டர். அவன் கூப்பிடுற அந்த மயில்ங்கிற வார்த்தை கொஞ்சம் இன்னும் வேற மாதிரி ஃபீலா வரணும் அப்படிங்கிற மாதிரி ராஜு சொல்லியிருக்காரு. எங்க நீயே சொல்லி காட்டு அப்படின்னு சொல்லி பாரதி ராஜா கேட்க உடனே மயிலு அப்படிங்கிற வார்த்தையை மயிலு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி சொல்லி அந்த ராஜு சொல்லவும் அவருக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு பாரதி ராஜா சாருக்கு. சரி இதே நம்ம வச்சுக்கலாம்யா டேக்ல அப்படின்னு சொல்லிட்டு பாரதி ராஜா சொல்லிடுறாரு. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கமல்ஹாசன் சார் வந்துட்டாரு. ஷூட்டிங் வேலை நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஷூட்டிங் வேலை நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த வசனத்தெல்லாம் பார்த்துட்டு டேக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமல்ஹாசன் சார் நடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அந்த அவர் வசனம் எழுதுன மாதிரி மயில் மயில் அப்படிங்கிற சாதாரணமாக தான் கேட்டுட்டு வசனத்தை பேசி நடிச்சிட்டு இருக்காரு கமல்ஹாசன் சார். அவர் அப்படி நடிக்கிறத பார்த்தோன்னே ஒரு ஒன் மோர் ஒன் மோர் பாரதிராஜா சார் கேட்க என்னையா இப்படி நீ எப்படியா போய் சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு பாரதிராஜா யோசனைக்கார். உடனே கமல்ஹாசன் சார் புரிஞ்சுக்கிட்டாரு, இது ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி பாரதி ராஜாட்ட கேட்கிறாரு. இது ஏதோ ஒரு விஷயம் சொல்லுங்க, ஏதோ ஒரு விஷயம் இல்லாம நீங்க சொல்ல மாட்டீங்க அப்படின்னு சொல்லி பாரதி ராஜா சொன்னோன்னா பாரதி ராஜா இல்ல அது இல்ல, என்னுடைய உதவி இயக்குனர் ஒருத்தர் இருக்கான், அவன் ஒரு விஷயத்த சொன்னான், அந்த மாதிரி செஞ்சு காட்டினா நல்லா இருக்கும் அப்படி மாதிரி ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லி பாரதி ராஜா சொல்ல ஓ அப்படியா அப்படின்னு கேட்ட கமல் சார் என்ன சொல்றாரு, அந்த ராஜுவை தனி அறைக்குள்ள கூட்டிட்டு போறாரு. ராஜுவை கூட்டிட்டு போனோன்னு பாரதி ராஜா சாருக்கு ஒரே பயம். ஏன்னா கமல்கிட்ட போய் யார் சொல்ல முடியும் இப்படி நடிக்கணும் அப்படின்ட்டு. அப்போ ரொம்ப புகழ் பெற்ற ஒரு நடிகர்ல இருந்தாரு கமல். சரி ராஜுவும் பயந்துகிட்டே தான் போனாரு. கமல் சார்கிட்ட போனோன்னே கமல் சார் கேட்குறாரு, என்ன நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அதை சொல்லுங்க, நீங்க எப்படி சொன்னீங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை கேட்குறாரு கமல் சார். உடனே அந்த ராஜு தயங்கி தயங்கி இல்லை சார், அந்த மயில்ங்கிற வார்த்தை நீங்க பேசும்போது ஒரு சாதாரணமா பேசுற மாதிரி தான் இருக்கு. அந்த சப்பானிங்கிற கேரக்டர் ஒரு அப்பாவியான கேரக்டர், அந்த மயில்ங்கிற வார்த்தையை வேற மாதிரி கூப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்படியா சரி எப்படி கூப்பிடணும் சொல்லிக்க பாருங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த ராஜு சொல்றாரு, மயிலுங்கிறத மயிலு அப்படின்னு சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார்
அப்படின்னு சொல்லவும், இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கமல் சாரும் சரி ஓகே வாங்க டேக் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேக்கு போயிட்டாங்க. டேக் போன உடனே பாரதிராஜா சார் வந்து வேகமா ஓடி வந்து ராஜுகிட்ட வந்து கேட்குறாரு, "யோவ்! என்னய்யா சொன்னாரு கமல்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே வந்து ராஜ் சார் வந்து டேக் போலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு சார் அப்படின்னா, "என்னது டேக் போலாமா? யோவ்! இன்னும் ரிஹர்சலே பார்க்கலையா? அதுக்குள்ள எப்படிய்யா டேக் போ முடியும்? எதுக்கு ரிஹர்சல் பார்த்துருமா?" அப்படின்னு சொல்லி பாரதிராஜா சார் வந்து கேட்க, "இல்ல, இல்ல அதெல்லாம் வேண்டாம். நம்ம டேக் போயிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டாரு சார் அப்படின்னு சொன்னோனே, சரி ஓகே அப்படின்னு அந்த படம் வந்து எடுக்குறாங்க. அப்படி எடுக்கும்போது ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது, அந்த மயில்ங்கிற வார்த்தைய வந்து கமல் சார் வந்து ரொம்பவே அழகா உச்சரிச்சோட சொன்ன உடனே, அங்க உள்ள எல்லாருமே மெய்மறந்து, பாரதி ராஜா கை தட்டி ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டாரு. அதுக்கும் பிறகு பார்த்தீங்கன்னா, இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு இடத்துல நீங்க பார்த்திருப்பீங்க படத்துல. ஆ சந்தைக்கு போனோம், ஆத்தா திட்டும், காசு குடு. அந்த டயலாக்க வந்து 3 டைம் எழுதியிருப்பாரு. அந்த டயலாக் பார்த்த உடனே கமலஹாசன் சார் வந்து, "இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு" அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிறாரு. உடனே வந்து ராஜு வந்து கூப்பிடுறாரு. "இதுக்கு என்ன அர்த்தத்துல 3 டயலாக் ஒரே மாரி எழுதியிருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இதுல இல்ல இல்ல சார்" அப்படின்னு சொல்லி, "இல்ல எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. நீங்க எழுதியிருக்கீங்கன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அப்ப திரும்ப நான் போவேன். நான் சொல்றத உங்களுக்கு எதிர்பார்க்க மாட்டீங்க. திரும்ப நடிக்க தான் சொல்லுவீங்க. அது இப்பவே சொல்லிருங்க. அத நம்ம சரி பண்ணிக்கலாம்." அப்படின்னு சொல்லி கமல் சார் சொல்ல. உடனே ராஜு வந்து சொல்லியிருக்காரு, "இல்ல சார், அந்த சப்பானிங்கிற கேரக்டர் வந்து ரொம்ப அப்பாவி. அவன் ஃபர்ஸ்ட்டு சொல்லும்போது, ஆத்தாவையும் சந்தைக்கு போணும், காசு குடு அப்படிங்கிற அந்த டயலாக்க வந்து ஒரு இதா கேட்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 2வது டயலாக் வந்து சொல்லும்போது கொஞ்சம் கெஞ்சி கேட்கிற மாரி இருக்கு. 3வது டைம் சொல்லும்போது அவன் அழுதே கேட்றான். அந்த மாரி பேசணும் சார்" அப்படின்னு சொன்ன உடனே, அ உடனே கமல்ஹாசன் வந்து அப்படியே சொல்லி நடிச்சுட்டாப்புல. அப்பவும் வந்து ரொம்பவே பாரதிராஜா வந்து கமல் நடிப்பு பார்த்து ரொம்பவே அசந்து போயிட்டாரு. அந்த இதெல்லாம் சொல்லக்கூடிய அந்த ராஜு யாருன்னு கேட்டீங்கன்னா, பிற்காலத்துல திரைக்கதை வசனத்துல இந்தியாவில் மிக சிறந்த இயக்குனரா மாறுன பாக்யராஜ் அவர்கள் தான் இந்த படத்தோட ராஜுங்கிற ஒரு இளைஞரா வந்து அந்த படத்துல வந்து சேர்ந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம சிகப்பு ரோஜாக்கள் படத்துக்கும் அவரு தான் திரைக்கதை, வசனம் எழுதியிருக்காரு. பிற்காலத்துல பாக்யராஜ் மிகப்பெரிய ஒரு இயக்குனரா வருவாரு அப்படிங்கிறத கமல் சார் வந்து அப்பவே சொல்லியிருக்காரு. அப்படிங்கிற விஷயத்த ஒரு மேடையில வந்து பாரதி ராஜா புகழ் ஒரு நூல் வெளியீட்டு விழாவுல வந்து பாக்யராஜ் அவர்களே இந்த சுவைப்படையான நிகழ்வுகள வந்து தன்னுடைய கருத்துக்கள வந்து பகிர்ந்திருக்காரு அந்த மேடையில. நண்பர்களே, இந்த படத்துல ஒரு கேள்வி உங்கள்ட்ட வந்து கேட்கிறேன். உங்களுக்கு ஞாபகம் இருந்தா சொல்லுங்க. சப்பானிங்கிற கேரக்டருக்கு பதிலா ஸ்ரீதேவி வந்து சப்பானிக்கு ஒரு புது பேர் வைப்பாங்க. அது என்ன பேர்? அப்படிங்கிறது உங்களுக்கு நினைவில் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நம்ம இன்னும் அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி.